ஹாய் காய்ஸ், நாம இந்த வீடியோவில் ஆசிரியர் தொடர்பான வேலை வாய்ப்பு தான் பார்க்க போறோம். ஒரு வேலை வாய்ப்பு வந்திருக்குதுன்னா அந்த வீடியோவை ஒரு 2 or 3 minutes பார்த்தீங்கன்னா வரும். அந்த வீடியோ உங்களால் பொறுமையாக பார்க்க முடியலன்னா நீங்க எப்படி ஆசிரியராக போய் மாணவர்களுக்கு எப்படி பொறுமையாக சொல்லி கொடுப்பீங்க, அதை பார்த்தீங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு வேலை வாய்ப்பு வந்துச்சுன்னா பொறுமையாக பார்த்தீங்கன்னா என்னதான் சொல்ல வராங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா தெரியாததுக்கு தான் பார்த்தீங்கன்னா சொல்றதுக்கு எத்தனையோ யூடியூப் சேனல் இருக்கு. ஒன்றில் பார்த்தீங்கன்னா நீங்க பொறுமையா பார்த்தீங்களா உங்களுக்கு ஜாப் கிடைச்சிரும். சோ இப்போ வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா விரிவா பார்க்கலாம். இது மாதிரி ஆசிரியரா வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு விருப்பமா இருந்துச்சுன்னா நம்மளுடைய வினோ ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேவைப்படும் பாடம் பொறுத்தவரைக்கும் 2026-27க்கு தமிழ் தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷு, மேக்ஸு, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, எக்கனாமிக்ஸு, காமர்ஸு, அக்கௌண்டன்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, பிசிக்கல் டைரக்டர், அதாவது பிடி டீச்சர்னு சொல்லுவாங்க, ஹிந்தி, அதே மாதிரி மண்டாசரி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமாக பார்த்தீங்கன்னா வேகன்சி இருக்குது. இந்த ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா பிரபலமான ஸ்கூலு தான். உங்களுக்கு நல்ல சேலரி பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, இதுக்கான எலிஜிபிலிட்டி உங்ககிட்ட இருக்கணும். இப்ப தமிழ்னா நீங்க அதுக்கு பிஏ தமிழ் படிச்சிருந்தாலும் ஓகே, எம்ஏ தமிழ் படிச்சிருந்தாலும் ஓகே, வித் பிஎட் கம்பல்சரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க இளங்கலையா இருக்கட்டும், முதுகலையா இருக்கட்டும் படிச்சிருக்கலாம். நீங்க அதுல பட்டதாரி ஆசிரியரா இருந்து நீங்க பிஎட் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிஎட் இல்லைனாவே உங்களுக்கு நாட் எலிஜிபிள். ஏன்னா தமிழ்நாடு மட்டும் கிடையாதுங்க, இந்தியா ஃபுல்லா பார்த்தீங்கன்னா இந்த பிஎட்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டாய குவாலிஃபிகேஷன் கொண்டு வந்துட்டாங்க. அதனால இந்த டிகிரி படிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே எல்கேஜி, யூகேஜி இந்த மாதிரி தான் எடுப்பாங்க. ஆனா உங்களுக்கு 10th இந்த ஹையர் செகண்டரிஸ் எல்லாம் பிஎட் கம்பல்சரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, நான் இன்ஜினியர் படிச்சுக்கிறேன், நான் விண்ணப்பிக்கலாம்னா கண்டிப்பா தாராளமா விண்ணப்பிக்கலாம். உங்களுக்கு இந்த ஜாப் இருக்கு. ஆனா இன்ஜினியர் நீங்க படிச்சிட்டீங்களா, உங்களுக்கு பிஎட் தேவையில்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க இன்ஜினியரிங்க 4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணீங்களா, உங்களுக்கு பிஎட் தேவையில்ல. அடுத்து விண்ணப்பிக்கக்கூடிய மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த மெயில் ஐடியில பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் மிஸ்டேக் இருக்குது. அது என்னன்னு பாத்தீங்களா, இந்த இடத்துல பாருங்க, ஒரு எஸ் இருக்கா, இன்னொரு எஸ் பார்த்தீங்கன்னா சேர்த்திக்கணும். அஸ்ராம் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஒரு மிஸ்டேக். அந்த மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா கரெக்ட் பண்ணிக்கங்க. நான் பார்த்தீங்கன்னா கிரீன்ல ஷோ பண்றேன், அதை கூட நீங்க பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். சரி, நான் மெயில் எப்ப சென்ட் பண்ணோம், எந்த தேதிக்குள்ள சென்ட் பண்ணோம், நான் எப்படி சென்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்குறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஓப்பன் பண்ணிங்க. அதுக்கு முன்னாடி ரெசியூம் ரெடி பண்ணிக்கங்க. அந்த ரெசியூம்ல உங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ், பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே, குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ், முக்கியமா உங்களுடைய போட்டோ எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணிக்கங்க. ஸ்கேன் பண்ணி நீங்க மெயில பார்த்தீங்கன்னா போட்டு நீங்க இந்த மெயில் அட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுங்க. சென்ட் பண்ணீங்களா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா போயிடும். சரி, எப்ப சென்ட் பண்ணணும் பாத்தீங்களா, லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 5/1/2026. இந்த 5/1/2026 அன்னைக்கு லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ஒரு 5 மணிக்கு அனுப்புனீங்களா கூட போதும், இல்ல 10 மணிக்கு அனுப்புனீங்களா கூட போதும். போஸ்ட் அனுப்பலாம். நம்ம போஸ்ட் அனுப்புறதுக்கான டைம் இல்ல. ரெண்டாவது அமௌண்ட் பாத்தீங்கன்னா போஸ்ட்னா செலவாகும். இதுனா பாத்தீங்கன்னா ஒரு பட்டன் தட்டினா போயிடும். சரி, உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க, 7402281230 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். அப்படி இல்லைனா 7402812302 இந்த நம்பருக்கு நீங்க 2 நம்பர்ல ஏதோ என்னாலும் கால் பண்ணி கேட்டுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்கூலோடைய அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்க, அஸ்ராம் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலு, கரூர் பைபாஸ் ரோடு, கொல்லம்பாளையம், ஈரோடு 2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப ஈரோடு மாவட்டத்தில் இந்த அஸ்ராம் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் பார்த்தீங்கன்னா பிரபலமான ஒரு ஸ்கூல்னு சொல்லலாம். இங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அடிக்கடி பார்த்தீங்கன்னா வேகன்சி வரும். ஸோ இந்த ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சு ட்ரை பண்ணுங்க. ஒரு டைம் இல்லைனாலும் ஒரு டைம் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். சரி, இது மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வினோ ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துமே ஷேர் பண்ணிவிடுங்க. ஒரு லைக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.